சுட்டி முயல் குட்டிய பத்தி கதை கேட்க போறோம். அந்த முயல் குட்டி ரொம்பவும் துருதுருன்னு இருக்கும். ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. துள்ளி குதிச்சுக்கிட்டே ஏதாவது புதுசா தேடிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த சுட்டி முயல் குட்டி காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ மரங்களுக்கு நடுவுல ஒரு பழைய கிணறு தெரியுது. அது ரொம்ப ஆழமா இருந்த மாரி தெரிஞ்சது. சுட்டி முயலுக்கு அந்த கிணத்த பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். மெதுவா எட்டி பார்த்துச்சு. கிணத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. திடீர்னு ஒரு வினோதமான ஒளி அந்த தண்ணிக்குள்ள இருந்து வந்துச்சு. சுட்டி முயலுக்கு பயமாவும் இருந்துச்சு. அதே சமயம் ரொம்ப ஆர்வமாவும் இருந்துச்சு. தைரியத்த வரவழைச்சுக்கிட்டு, அந்த கிணத்த இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாத்துச்சு. அப்போ ஒரு மெல்லிய குரல் கேட்டுச்சு. "என்ன வேணும் குட்டி முயலே?" சுட்டி முயலுக்கு ஒரே ஆச்சரியம். கிணத்திலிருந்து எப்படி குரல் வருதுன்னு யோசிச்சுது. கொஞ்சம் பயத்தோடயே, "நீங்க யாரு?"ன்னு கேட்டுச்சு. அந்த குரல் சிரிச்சது. "நான் தான் இந்த மாயக்கிணறு. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. தருவேன்." சுட்டி முயலுக்கு ஒரே சந்தோஷம். உடனே தனக்கு நெறைய கேரட் வேணும்னு கேட்டுச்சு. அடுத்த நொடியே கிணத்து பக்கத்துல நெறைய கேரட் குவியல் குவிஞ்சுது. சுட்டி முயல் அவ்ளோ கேரட்டையும் பார்த்துட்டு ஒரே குஷி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சுட்டி முயல் அந்த கிணத்துக்கு போகும். தனக்கு புடிச்சதெல்லாம் கேக்கும். சில சமயம் உயரமா பறக்கணும்னு கேக்கும். அப்போ கிணறு அத மேல பறக்க வைக்கும். சில சமயம் அழகான பூக்கள் வேணும்னு கேக்கும். அப்போ நெறைய வண்ணமயமான பூக்கள் வந்து சேரும். ஆனா, போகப் போக சுட்டி முயலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தனக்கு மட்டும் எல்லாமே கிடைச்சா நல்லா இல்லன்னு தோணுச்சு. தன்னோட நண்பர்களுக்கும் ஏதாவது குடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அடுத்த தடவ கிணத்துக்கு போனப்போ, தன்னோட நண்பர்களான அணிலுக்கும், குருவிக்கும் நெறைய பழங்கள் தரணும்னு கேட்டுச்சு. உடனே அங்கே பழக்கூடைகள் நெறைய வந்து விழுந்தன. சுட்டி முயல் சந்தோஷமா அந்த பழங்கள எடுத்துட்டு போய் தன்னோட நண்பர்களுக்கு குடுத்தது. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள சந்தோஷமா பார்த்தப்போ, சுட்டி முயலுக்கு அதைவிட பெரிய சந்தோஷம் கிடைச்சது. அப்பதான் சுட்டி முயலுக்கு புரிஞ்சது, மத்தவங்களுக்கு குடுக்கறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த மாயக் கிணத்துக்கிட்ட போயி, தனக்காக மட்டும் எதுவும் கேட்காம, தன்னோட நண்பர்கள் மற்றும் மத்தவங்களுக்காக